நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி சரி, இப்போ பூஜை ஆரம்பிக்க போது சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, லேட் பண்ணிடாதீங்க. பூஜையா? போனை வச்சிடுறேன், பாய். சரி, ஓகே, பாய். கார்த்திக் எனக்காக இவ்ளோ பெருசா பிளான் பண்ணிருக்காரு. டேய், நீ தான் எதுவுமே பிளான் பண்ணலடா. அப்புறம் ஏன்டா நம்ம 3 நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம டூப்பா அடிச்சு விட்டுட்டு இருக்க? வேற என்னடா பண்றது? நான் என்ன சொன்னாலும் அவன் நம்பவே மாட்றா. அதெல்லாம் ஓகே, ஆனா சொல்லும்போது கொஞ்சம் யோசிச்சு சொல்லுடா. என்னடா யோசிக்க சொல்ற? வேணும்னா நீயே யோசிச்சு சொல்லு. நான் என்ன யோசிக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இப்ப நம்ம ஏடா கூடமா மாட்டிக்கிட்டு இருக்கோம். எனக்காக நீ எதுவுமே செய்ய மாட்டியாடா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. அதான் நானும் சொல்றேன், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? அதத்தான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். நான்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. பொண்ணுங்க மாதிரி கோச்சுக்கு நிக்காத. என்ன பண்ணலாம் சொல்லு. ப்ளீஸ் மோகன், சொல்லுடா செல்லம். கொஞ்ச நேரம் யோசிக்க விடு. நாம ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டிக்கு பிளான் பண்ணிட்டா? டேய், நல்லா இருக்குடா. இது ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கே. அண்ணா கார்த்திக், நம்ம கிட்ட தான் டைமே இல்லையே. ஆமாண்டா, சுத்தமா அதுக்கெல்லாம் டைமே இல்லையே. அப்புறம் அது மட்டும் இல்லடா, வீட்டுல வேற பூஜை இருக்கு, அதுக்கு வேற போகணும். அதனால எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ற வேலை உன்னோடது. அப்புறம் மோகன், அர்ச்சனாவுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியக்கூடாது. நீ எதை பத்தி சொல்லவும் கூடாது. நாம இதை அவசர அவசரமா பண்றோம்னு அவளுக்கு தெரியவே கூடாது. சரியா? சரி வா, நான் போற வேலை உன்னை டிராப் பண்ணிடுறேன். சீக்கிரம் வா, வா வண்டியில ஏறி. சரி, ஓகே. எல்லாரும் இந்த பக்கம் வந்து உட்காருங்க, பூஜையை ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு அவனை வெளியே போக விட்டுருக்கவே கூடாது. அவன் மனைவிக்கு தானே பூஜை பண்றான். நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, அவன் வந்துருவான். சாந்தி, அவன் வந்துட்டான் போல இருக்கு. அண்ணா, அண்ணா, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ அண்ணா. ஹாப்பி பர்த்டே டு யூ. இது உன்னோட கிஃப்ட். தேங்க் யூ. சந்தோஷமா இருங்க. மா, சந்தோஷமா இருப்பா. பிரசாதம் சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டோமா. நீங்க டிஃபன் வேற நிறைய கொடுத்து விட்டுட்டீங்க. மா, நீங்க கொடுத்த டிஃபன் ரொம்ப ருசியா இருந்துச்சு. சூர்யாவே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. இல்லனா பாவம் பிரெட் பட்டர் சாப்பிட்டு தான் ஆபீஸ் போயிருப்பாரு. ஒண்ணும் இல்ல, கிச்சன் என்னால இன்னும் செட் பண்ணி முடிக்க முடியல. வந்தனா, சமையல் கட்ட ரெடி பண்ணணும்னா டைம் எடுக்குமா? நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் நாளைக்கும் டிஃபன் அனுப்பி வைக்கிறேன். நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். இல்லம்மா, வேண்டாம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க அதையெல்லாம் சமாளிச்சுக்குவோம். இதுல கவலைப்பட என்ன இருக்கு சூர்யா? அம்மா, நான் தான் சொல்றேன்ல, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. சரி சரி, நம்ம வீட்டு பிரச்சனைலாம் அப்புறம் பேசிக்குவோம். பூஜைக்கு நேரம் ஆகுது, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க. ஓம் சிவாய நம ஸ்வாஹா. ஓம் மகேஸ்வராய நம ஸ்வாஹா. பூஜைக்கு நாடி ஆயிட்டு இருக்கு. கார்த்திகை வந்து உட்கார சொல்லுங்க.
அர்ச்சனா ஒரு தடவை கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பாருமா. பண்டிதரே, கார்த்திக் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் போல இருக்கு. தனசேகர் ஐயா, இந்த பூஜைய கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்துதான் செய்யணும். அப்பதான் அவ வருங்காலம் நன்னா இருக்கும், காலம் பூரா ஒன்னா இருப்பா. அதான் ஐதீகம். சரியா சொன்னீங்க. இந்த பூஜையை நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செய்றோம். வாப்பா வந்து உட்காரு. சரிங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஸ்வபத்னி ச தீமஹி தன்னோ லட்சுமி பிரசோதயாத். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். இப்ப நாம துளசி தேவிக்கு கங்கா தீர்த்தத்தை சமர்ப்பணம் பண்ணி இந்த பூஜையை முடிக்க போறோம். வாங்க, இந்தாங்க. வாங்க வாங்க. இப்ப நீங்க எல்லாரும் பகவான் கிருஷ்ணரை மனசார வேண்டிட்டு இவங்களுக்காக நன்னா பிரார்த்தனை பண்ணுங்க. என்மூலே சர்வ தீர்த்தானே என்மத்தியே சர்வ தேவதாக எதக்ரே சர்வ வேதாட்ச துளசீம் தாம் நமாம்யகம். ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நீயும் நானும் மட்டும்தான். மறந்துடாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது மட்டும் பண்ணிடுங்க. இப்ப சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய வைங்க. சரியா? அப்புறம் அங்கேயும் இதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ், அழகா பூவெல்லாம் வச்சு அப்படியே இந்த எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார். சார், நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், இந்த இடத்த நீங்க 6 மணிக்கு காலி பண்ணி கொடுக்கணும். நீங்க 2 மணி நேரத்துக்கு தானே வேணும்னு கேட்டீங்க, அதனால தான் நான் இதை கொடுத்தேன். இல்லைன்னா இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸ்ல நாங்க யாருக்குமே கொடுக்க மாட்டோம். நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க 6 மணிக்கு முன்னாடியே காலி பண்ணிடுவோம். நான் உங்களை ஏன் இவ்வளவு வற்புறுத்துறேன்னா, இந்த இடத்துல இருக்கிற டெக்கரேஷன்லாம் நாங்க மாத்தி ஆகணும். நீங்க நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, அது நாங்க பார்த்துக்கோம் சார். ஓகே, தேங்க்யூ சார். கடவுளே, இந்த கார்த்திக் சரியான நேரத்துக்கு வந்துடணுமே, என்ன பண்ணலாம்? ஓகே. ஒரு நிமிஷம்பா. ஹலோ மோகன், சொல்லு. கார்த்திக், இங்க கிட்டத்தட்ட எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஓவர்ரா. ஓகே, கிரேட்டா. நீ எல்லாத்தையும் பண்ணணும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதெல்லாம் ஓகே கார்த்திக். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நீ கரெக்டா 5 மணிக்கு இங்க இருக்க. ஓகே, ஷார்ப்பா இருடா, சொதப்பிடாத. என்னடா சொல்ற? டேய், அதெல்லாம் என்னன்னு சொல்றதுடா, நீ சரியான நேரத்துக்கு வந்துடுறா ப்ளீஸ். நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க 2 பேரும் வந்துருவோம். ஓகே, பாய். எப்படியாவது அர்ச்சனாவை நான் இங்க இருந்து கூட்டிட்டு போகணுமே.
ஏய் கார்த்திக், நான் உன்கிட்ட எவ்வளவு தெளிவா சொன்னேன். இப்ப பாரு டைம் 5:30 ஆயிடுச்சுடா. என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? இன்னும் வா சீக்கிரம் வா. அது மட்டும் இல்லாம இந்த மேனேஜரை கடுப்பேத்திட்டு இருக்காடா. சீக்கிரம் வாடா. மோகன், நாங்க இங்க இருந்து கிளம்பிட்டே இருக்கோம்டா. சரி ஓகே, சீக்கிரம். பை. நிறைய வேலை இருக்கு. அப்ப உத்தரவு கொடுங்க, நாங்களும் புறப்படுறோம். போயிட்டு வாங்க. போயிட்டு வருவாங்க. போலாமா? ஐயோ, உங்களுக்கு பிரசாதம் கொடுக்க மறந்து போயிட்டனே. அர்ச்சனா உள்ள டேபிள் மேல வச்சிருக்கேன். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. பிரசாதம் வாங்கிட்டு போயிடலாங்க. ஒரே ஒரு நிமிஷம். டேய் கார்த்திக், இவங்க 6 மணிக்கு எல்லா டெக்கரேஷன்ஸ் கலச்சிருவாங்கடா. ஐயோ, அதுவும் இந்த மேனேஜர் வேற டைம் பாம் மெடிக்கு போற மாதிரி சொல்லிட்டே இருக்கான்டா. நம்ம லாஸ்ட் மினிட்ல அரேஞ்ச் பண்ணதுனால இந்த பிரச்சனை. டேய், நான் இவ்வளவு சொன்னாலும் இந்த மேனேஜர் கேட்க மாட்டேங்கிறாரா? நீ வந்தா தான் வேலை ஆகும். ஓகே. அர்ச்சனா, ஒரு நிமிஷம் இங்க வா. இங்க வா. கார்த்திக், என்ன இதெல்லாம்? அர்ச்சனா, நான் கிளம்புறேன். நான் உடனடியா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயே ஆகணும். சீக்கிரமா நீங்க கிளம்ப. இல்ல கார்த்திக், இன்னும் நம்ம வீட்ல யார்கிட்டயும் விஷயத்தையே சொல்லல. இங்க பாரு அர்ச்சனா, இப்ப என்னால யார்கிட்டயும் எதையும் புரிய வைக்க முடியாது. நீ உடனே ஏதாவது காரணம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பு. நான் எப்படி இங்க இருந்து? இல்ல என்னால முடியாது. நீங்களே ஏதாவது சொல்லுங்க கார்த்திக். நீ ஏதாவது சொல்லியே ஆகணும் அர்ச்சனா. Please. அம்மா, நான் போறேன். சாரி, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்கு. நான் கிளம்பணும். நான் போயிட்டு வரேன். சரிப்பா. புறப்படும். வாங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. லக்ஷ்மி, அது இப்போ நான் உடனே. அர்ச்சனா, சரி கிளம்பு. எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போலாம். இன்னைக்கு கோவிலுக்கு போய் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். நான் சொல்றது சரிதானேக்கா? இல்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிட்டு வரலாம். அவளை பாரு, காலையில இருந்து வேலை செஞ்சு டயர்டா இருக்கா. நீ உள்ள வாமா. வா வா. அண்ணே, ஒரு நிமிஷம். என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்களே? சாந்தி, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் கொடுமா. சரிக்கா. அட, அம்மா வந்திருக்காங்க. வணக்கம். வாங்கம்மா. வணக்கம் பாட்டி. நல்லா இருமா, நல்லா இரு. சித்தி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அர்ச்சனா. தீர்க்க ஆயுசாயிரு, தீர்க்க சுமங்கலியா இரு. என் பேத்தி வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம அவ நிம்மதியா இருக்கணும். அந்த கோபாலகிருஷ்ணன் உன்னை நல்லபடியா பாத்துக்கணும். இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு பாட்டி? நான் இப்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்க அம்மா, உள்ள வாங்க. வாங்க வாங்க. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே. உட்காருங்க. உட்காருமா.
அர்ச்சனா வந்து என் பக்கத்துல உட்காருமா, வா. நீங்க வாங்க, இந்த டெக்கரேஷன்லாம் எடுத்துருங்க, அப்புறம் கல்யாண டெக்கரேஷன் ஆரம்பிச்சிருங்க. மேனேஜர் சார் ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்களேன். அவங்க வழியில தான் இருக்காங்க, வந்துருவாங்க. ப்ளீஸ் சார், இன்னும் ஒரு ½ an hour தான் சார். ஆனா நாங்க இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வெட்டிங் டெக்கரேஷன் ஆரம்பிச்சாங்கணுமே. இங்க பாருங்க சார், இன்னும் ஒரு ½ an hour தானே. வேணும்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பே பண்றேன் சார். ப்ளீஸ் சார், கொஞ்ச நேரம் தான் சார். ஆமா சார், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாயிடும் சார். நாங்க போட்டு திட்டமே வேஸ்டா போயிடும் சார். ஆமா சார். சரி, அரை மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள இந்த இடத்த காலி பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. தேங்க்யூ. ஓகே, நான் கால் பண்றேன். கால் பண்ணு சீக்கிரம். இந்தா குமுதா, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு வா. முதல்ல அத்தை வீட்டுக்கு போகணும். என்ன? நான் இதோ வரேன் பாட்டி. ஹலோ. ஹலோ அர்ச்சனா, நீ இப்ப எங்க இருக்க? நான் இன்னும் வீட்ல தான் இருக்கேன் கார்த்திக். என்ன? டைம் 6 ஆயிடுச்சு, ஆனா நீ இன்னும் வீட்லயே தான் இருக்க. 5:30 மணிக்கெல்லாம் நான் உன்னை இந்த இடத்துக்கு வந்துடணும்னு சொன்னா இல்லையா? நான் சொல்றத கேளுங்களேன். முதல்ல அம்மாவும் பெரியம்மாவும் கோயிலுக்கு போலான்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் பாட்டியும் சித்தையும் வந்திருக்காங்க. அவங்க சீக்கிரம் போயிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனா அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வருது? அப்போ என்னோட எல்லா பிளானும் வேஸ்ட் தான்ல. கார்த்திக், என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். எனக்கு தெரியும் எனக்காக நீங்க ஏதோ ஸ்பெஷலா பிளான் பண்ணிருக்கீங்கன்னு. ஆனா நான் எப்படி இங்க இருந்து கிளம்ப முடியும்னு சொல்லுங்க. அர்ச்சனா, இந்த மாதிரி கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காத. நீ என்ன சொல்லுவே ஏது சொல்லுவே எனக்கு தெரியாது. நீ உடனே கிளம்பி இங்க வந்தா